அனைவரையும் டாக்டர் வருண் சிவ் சேனலுக்கு வர வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அதுக்குள்ள இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளில் யாரெல்லாம் வேட்பாளர்கள் இருக்காங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்கோடு அசம்பிளி. இந்த பாலக்கோடு அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 3, ஏடிஎம்கே அலையன்சஸ் 9 எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பாலக்கோடு அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கேபி அன்பழகன் அப்படின்ற சிட்டிங் எம்எல்ஏ கேண்டிடேட் கன்சிக்யூட்டிவா 5 தடவை ஜெயிச்சு இதோட 6வது தடவை இந்த எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா நிக்கிறாரு. இதே தொகுதியில டிஎம்கேவை சேர்ந்த பி.கே. முருகன் அப்படின்றவரு கடந்த 2 எலெக்ஷனா இவருக்கு ஆப்போனண்டா நின்று 2 எலெக்ஷன்லயுமே தோத்தாரு. இப்ப அவருக்கு பதிலா டிஎம்கேவை சேர்ந்த எஸ். செந்தில்குமார் அப்படின்ற புது கேண்டிடேட் நிக்கிறது டிஎம்கேக்கு சாதகமா இருக்குமா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே போல இந்த தொகுதியில போன தடவை கிட்டத்தட்ட 28,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா ஏடிஎம்கேல அன்பழகன் நிக்கிறாரு. மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா 10,000 ஓட்டுக்கு கீழே வாங்கி டெபாசிட் இழந்துதான் நிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில கேபி அன்பழகன் தான் மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏவா வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா பெண்ணகரம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த 13 எலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல 7 எலெக்ஷன்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸும் 6 எலெக்ஷன் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை நின்ன 2 ஆப்போனன்ட் கேண்டிடேட் பாட்டாளி மக்கள் கட்சியில ஜி.கே. மணி ஆகட்டும், டிஎம்கே சார்பா இன்பசேகரன் அப்படி கேண்டிடேட் ஆகட்டும், இவங்க 2 பேருமே நிக்காம இந்த தடவை ஆப்போசிட்டா நியூ ஃபேஸஸ் இங்க நிக்கிறது கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷனா தான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுமே புதுமுகங்களா இருக்கிறதுனால இங்க டியூவல் சான்சஸ் தான் நிலவரதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அதே போல இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பாடி வி. செல்வம் அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறாரு. ஆப்போனண்டா டிஎம்கேல அலையன்சஸா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா அமில் குமரன் அப்படின்ற கேண்டிடேட்டும் நிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள போட்டி ரொம்ப அதிகமா நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான், டியூவல் சான்சஸ் தான். அடுத்த தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா தருமபுரி. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 12 எலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே 10 தடவையும் ஏடிஎம்கே 2 தடவையும் ஜெயிச்சு டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் அப்படின்ற கேண்டிடேட் நியர்பை 1,05,000 வாக்குகள் பெற்று அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்டரி பாத்தீங்கன்னா நியர்பை 27,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிறாங்க. அதே போல ஆப்போனண்டா போன தடவை டிஎம்கேவுக்கு சேர்ந்த சுப்பிரமணி அப்படின்றவர் நின்னாரு. இந்த தடவை டிஎம்கேவை சேர்ந்தவர் நிக்காம டிஎம்கேவோட அலையன்சஸ் டிஎம்டிகே கட்சி சார்பா வி. இளங்கோவன் நிக்கிறவர் மேற்கொண்டு இந்த தொகுதியில ஒரு டிராபேக்கா இருக்கணும் அப்படின்றதுதான் என்ன பொறுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா டிஎம்கேவே போன தடவை 27,000 ஓட்டு வித்தியாசத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வின் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா டாக்டர் சௌமியா அன்புமணி அவங்க நிக்கிறனால போட்டிகள் மேற்கொண்டு நிலவும். அதே போல அனதர் ஒன் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் சார்பா ஏ. சரவணன் அப்படின்ற நிக்கிறனால இந்த தொகுதி ஒரு மும்முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மும்மணி போட்டியில என்னதான் ஓட்டுகள் சிதறினாலும் டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க பிரகாசமா இருக்கு. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி. இந்த தொகுதியில நியர்பை இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்ல 3 எலெக்ஷனுமே ஏடிஎம்கே சார்ந்தவங்க ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பழனியப்பன் அப்படின்ற சிட்டிங் எம்எல்ஏ 2016 நின்று ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சார்பா கோவிந்தசாமி அப்படின்ற ஒரு கேண்டிடேட் 2 தடவை நின்று அவங்களும் ஜெயிச்சாங்க. இப்ப திரும்பவும் பழனியப்பன் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு ஏடிஎம்கேல இருந்து அம்மா மக்கள் கட்சிக்கு மாறி அதுக்கப்புறம் திருப்பி டிஎம்கேவுக்கு போய் இப்ப டிஎம்கே சார்பா பழனியப்பன் அப்படின்றவர் நிக்கிறாரு. அதே போல ஏஐஏடிஎம்கே சார்பா மரகதம் வெற்றிவேல் அப்படின்ற கேண்டிடேட்டும் இந்த தொகுதியில புது ஃபேஸஸா நிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் போன தடவை ஏடிஎம்கே இங்க நியர்பை ஒரு 37,000 ஓட்டு மார்ஜினல் விக்டரியில பெற்று ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா அவங்களுடைய ஏடிஎம்கேவை நிறுத்தியிருக்காங்க. அதே போல எலக்டரல் ஓட் ரிமூவல்ல நியர்பை ஒரு 10,000 ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேக்கு ஒரு டிராபேக்கா அமையுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டஃப் காம்படிஷன் தான். ஏன்னா ஏடிஎம்கேல இருந்துதான் டிஎம்கேக்கு பழனியப்பன்ற ஒரு சென்றாரு. ஏடிஎம்கே ஆல்ரெடி ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா மரகதம் வெற்றிவேல்னு நிக்கிறாங்க. இங்க ஒரு டஃப் சான்சஸ் தான் ரொம்ப நிலவுது. என்ன இருந்தாலும் இந்த தொகுதி ஏடிஎம்கேக்கு
யாருக்கு சார்பா அமையும் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வியூகம். இங்க ஒரு டஃப் காம்படிஷன் தாங்க. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அரூர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13 எலெக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 7 தடவையும், ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 5 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா வி சம்பத் குமார் ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா அமையுது. அதே போல ஆப்போனன்ட் கேண்டிடேட்டா போன தடவை குமார் அப்படின்ற கேண்டிடேட் சிபிஐ கட்சி சார்பா நின்னாரு. இந்த தடவை அவருக்கு பதிலா டிஎம்கே சார்பா சண்முகம் அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறனால இந்த தொகுதி ரொம்ப டஃப் காம்படிஷனா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் போன தடவை மார்ஜினல் விக்டரியா நியர்பை 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்காங்க. அதே போல எலக்டரல் ஓட்ல இருந்து 7,000 ஓட்டு ரிமூவ் ஆயிருக்கிறது அனதர் ஒன் டிராபேக்கா தெரியுது. என்ன இருந்தாலும் வி சம்பத் குமார் அப்படின்ற கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க பிரகாசமா இருக்கு. சரிங்க, இந்த தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா தெரியுது. மீதி 2 தொகுதிகள் ஒரு டஃப் காம்படிஷன் நிலவரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இதை பத்தின கருத்துக்கள் நீங்களும் தெரிவிக்கலாம். இது வந்து ஹிஸ்டரி அண்ட் டேட்டா பேஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.